வணக்கம். ஆன்மீக செய்திகள். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. தொடர்ந்து மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் கொடிமரம் முன்பு எழுந்தருளினார். மேளதாளம் இசைக்க சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் நந்தி வாகனம் பொறிக்கப்பட்ட கொடிப்பட்டத்தை தங்க கொடிமரத்தில் ஏற்றினர். விழாவையொட்டி சுவாமி அம்மன் தினமும் பல்வேறு வாகனங்களில் திருவீதி உலா புறப்பாடு நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீனாட்சி பட்டாபிஷேகம் மே 6ஆம் தேதி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மே 8ஆம் தேதி மற்றும் தேரோட்டம் மே 9ஆம் தேதி நடைபெறும். लक्ष्मी प्रियसखीं देवी नमाम्यच्युतवल्लभां धनुर्धरायै विद्महे सर्वसिद्धियै धीमहि तन्नो धरा प्रचोदयात् इक्षुशालयवसस्य फलाढ्या पारिजातदरुसो जीवनं सदिशा दिशा मनोहितुं सीतातवे दोगामस्सम्पुरुषं जगत् प्राज्ञाभिः श्रिया परिपादय दीपं दर्शयामि ॐ सप्रत सभां मे गोपाय एतसभ्या सभासदः तानिन्द्रियावत कुरु सर्वमायुरुपासताम् अहे बुद्धिमन्त्रं मे गोपाय यमृषय त्रिविदा विदुः यथा सामान्यदोगुंसि साहि श्रीरमृतासुता यो वैता ब्रह्मणो वेद अमृतेनावृतां पुरी तस्मै ब्रह्मण ब्रह्मात आयुकीर्तिं प्रदान्तु दीपं दर्शयामि नमोऽस्तु सर्पेभ्यो ये पृथिवीमनो ये अन्तरिक्षे ये दिवितेभ्यः सर्पेभ्यो नमः ये दोरोचने दिवो ये वासूर्यस्य रश्मिषु येषामप्सुषतकृदन्तेभ्यः सर्पेभ्यो नमः या इषवो यातु धानानां ये वावनस्पति गुम्रणो ये वावटे सुसेरते तेभ्यः सर्पेभ्यो नमः सर्पराजदीपं दर्शयामि ॐ ईशानः सर्वविद्यानामीश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपतिर्ब्रह्मणोऽधिपतिर्ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो ईशानदीपं दर्शयामि ॐ हिरण्यपात्रं मधो पूर्णं ददाति मधव्यो सानीति एकदा ब्रह्मण उपहरति एकदेव यजमानायुस्तेजो दधाति पूर्णकुम्भदीपं दर्शयामि ॐ राजाधिराजाय प्रसख्य साहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समे कामान् कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः पर्याप्त्यानन्तरायाय सर्वस्तोमोतिरात्रमुत्तममहर्भवति सर्वस्याप्ति सर्वस्य दित्ति सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति सप्तमुखकर्पूरनीराजनं दर्शयामि மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் மே 8ஆம் தேதி கோயில் வடக்காடி வீதியில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில்
காலை 8:35 மணி முதல் 8:59 மணிக்குள் நடைபெறும். திருக்கல்யாண உற்சவத்தை நேரில் தரிசிக்க ஆன்லைன் கட்டண பாஸ் மற்றும் இலவச தரிசன அனுமதி தொடர்பாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டது. 500 ரூபாய் மற்றும் 200 ரூபாய் என 2 பிரிவுகளில் கட்டண பாஸ் பெற ஆன்லைன் முன்பதிவு இன்று துவங்கியது. வரும் மே 2ஆம் தேதி இரவு 9 மணி வரை https://madurai-meenakshi.hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம். முன்பதிவுக்கு ஆதார் கார்டு, போட்டோ ஐடி, மொபைல் எண் மற்றும் இமெயில் ஐடி கட்டாயம். ஒருவர் 2 500 ரூபாய் அல்லது 3 200 ரூபாய் பாஸ் மட்டுமே பதிவு செய்ய முடியும். ஒரே ஐடியில் 500 மற்றும் 200 ரூபாய் பாஸ் பதிவு செய்ய இயலாது. 12 வயதுக்கு மேற்பட்டோர் கட்டண பாஸ் பெறலாம். அனுமதிக்கப்பட்ட இடத்தை விட கூடுதலான விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டால் கணினி மூலம் குலுக்கல் முறையில் பக்தர்கள் தேர்வு செய்யப்படுவர். உறுதி செய்யப்பட்ட பக்தர்களுக்கு மே 3ஆம் தேதி மெசேஜ் மற்றும் இமெயில் அனுப்பப்படும். அவர்கள் மேற்கு சித்திரை வீதியில் உள்ள பிர்லா விஸ்ரம் விடுதியில் மெசேஜ் அல்லது இமெயிலை காண்பித்து பணத்தை கொடுத்து கட்டண பாஸ் பெற்றுக் கொள்ளலாம். மே 4ஆம் தேதி முதல் மே 6ஆம் தேதி வரை காலை 10 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை கட்டண பாஸ் பெறலாம். குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்திற்கு பின் சென்றால் பாஸ் கிடைக்காது. திருக்கல்யாணத்தன்று அதிகாலை 5 மணி முதல் 7 மணி வரை மட்டுமே கோயிலுக்குள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். 500 ரூபாய் கட்டண பாஸ் உள்ளவர்கள் வடக்கு கோபுரம் வழியிலும், 200 ரூபாய் கட்டண பாஸ் உள்ளவர்கள் வடக்கு கிழக்கு சித்திரை வீதி சந்திப்பு அருகே உள்ள பாதை வழியாக வந்து வடக்கு கோபுரம் வழியாகவும் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். ஹோசூர் சுயம்பு கோட்டை மாரியம்மன் கோயில் மாவிளக்கு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பால் கம்பம் நடப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் துவங்கினர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாவிளக்கு திருவிழா மே 13ஆம் தேதி நடைபெறும். கொடியேற்றம் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி MP கோபிநாத், ஹோசூர் மேயர் சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கிராமத்தில் கூத்தாண்டவர் கோயில் திருநங்கைகள் திருவிழா சாகை வார்த்தல் மற்றும் கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. புகழ்பெற்ற இந்த விழாவில் இந்தியாவின் பல பகுதிகளைச் சேர்ந்த திருநங்கைகள் ஒன்று கூடி கூத்தாண்டவருக்கு விழா எடுப்பர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக மே 13ஆம் தேதி இரவு கூத்தாண்டவர் திருவிழா மற்றும் திருநங்கைகள் தாலி கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்ந்து மே 14ஆம் தேதி அரவான் பலி மற்றும் தேரோட்டம் ஆகியவை வெகு விமரிசையாக நடைபெறும்.